வணக்கம். ஆண், பெண் பந்தத்தை பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை அடிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உண்மை சம்பவம். ஏ நமது வீட்டில் ஒரு 4 குரங்கு வந்தது. குரங்கு வந்து அதில் ஒரு குட்டி 4 குரங்குல 3 குரங்கு நிற்குது, ஒரு குரங்கு கொஞ்சம் மேலே நிற்குது. அந்த அடியன் வந்து ஆரஞ்சியை போட்டேன், ஆரஞ்சு பழத்தை. அது சின்ன குரங்கு, குட்டி குரங்கு வந்து சாப்பிட வர்றத அந்த ஆண் குரங்கு அப்படியே துரத்தி விட்டுறது. அப்புறம் பெண் குரங்கு என்ன பண்ணுது, சாப்பிட போனதை, ஆண் குரங்கு சாப்பிட்டு இருக்கு, பெண் குரங்கு பக்கத்தில் போனதை அந்த ஆண் குரங்கு இந்த குரங்கு முத்தம் கொடுக்குது. அந்த ஆண் குரங்கு கொடுத்து பால்கனி சுவரில் ஆண் குரங்கு சாப்பிட்ற வரை உட்காந்துக்கிடுச்சு. ஆண் குரங்கு சாப்பிட்ற வரை இது அவங்க கிட்ட போல. அந்த ஆண் குரங்கு, இந்த பெண் குரங்கு வந்து கணவர்கிட்ட போல. அவர் சாப்பிட்டு முடித்த உடனே தள்ளி போகிறாரு. அப்புறம் போய் சாப்பிடுது, மிச்சம் வச்சது தான் சாப்பிடுது. அது ரொம்ப பரஸ்பரம் இருந்தது. அந்த குரங்கு நடந்துகிட்ட முறை நம்ம மனிதர்கள் போல தான் அது ஒரு பரஸ்பரமாகவும் பந்தத்தை காட்டுகிறது. அது அடிமையாக முடியாதுல்ல. உங்களுக்கு பரஸ்பரம் பந்தம் வந்து அடிமையாக முடியாது. சில பேர் இன்னமும் கணவர் சாப்பிட்ட பின்னாடி தான் சாப்பிடக்கூடிய குடும்பமும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை நாம் வந்து ஏற்றத்தாழ்வை பரஸ்பரம் ஒரு பந்தத்தை ஏற்றத்தாழ்வை உண்டாக்கி அதை அந்த உறவை அடிமைப்படுத்தி அதை மிகப்படுத்த கூடாது. ஆனால் நம்மளைப் போலதான் வாழ்கிறது மிருகங்களும். பந்தத்திலேயும் பரஸ்பரத்திலேயும் உறவுலையும் நம்மளைப் போலதான் நம்மளுடைய செயல்பாடு இருக்கிறது. பிராவும் அப்படித்தான். பிராவும் வருது, ரொம்ப கூட்டமாக வந்து சாப்பிடுது. அது அந்தந்த இணைப்போடு தான் வருகிறது. புறா வந்து காகம் எப்படின்னு தெரியல, மொத்தமாக வருது, யாருக்கு யார் ஜோடின்னு தெரியல. ஆனால் புறா வந்து அவங்களுடைய துணையை கண்டுபிடிக்க முடியுது. நம்மளோட எல்லா புறாவிலேருந்து பறவையிலேருந்து அணில் எல்லாமே வருவாங்க. அவங்களுடைய குணத்தை அடியன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. அதுதான் நடக்கிறது. அதாவது பந்தத்தை, ஒரு பாசத்தை, பரஸ்பரத்தை அதை அடிமையாக எண்ணக்கூடாது. அது ஊடகமாக, ஒரு ஊடகமாகவே அது பந்தமாகும், பாசமாகும். அதனால் அடிமையாக எண்ணக்க வேண்டாம். பந்தத்தை பரஸ்பரமாக